எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக், சைட் டிஷ் எப்படி வேணாலும் சொல்லலாம், வாழைக்காய் சிப்ஸ் எப்படி நல்லா கிறிஸ்பியாக வீட்டிலேயே செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கிறிஸ்பியாக எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரை பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு சூப்பராக சிப்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை நல்லா தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிவிட்டு அந்த தோலையெல்லாம் நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். வாழைக்காய் தோல் சீவினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணோன்னா சிப்ஸ் வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால் தோல் இருக்கிறப்பே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தோலை சீவிட்டு வச்சோன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோல் சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா முடிஞ்ச வர தின்னாக வாழைக்காயை ஸ்லைசஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்லைஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரே மாதிரி வெந்து வரும். இல்லாட்டி ஒன்று கருகிரும், ஒன்று வந்து வேகாமல் இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ வந்து எல்லாமே ஒரே அளவுக்கு நல்லா மெல்லீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகழகாக நல்லா வட்ட வட்டமாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஒரு சில பீசஸ் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்காமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது பாருங்கள், நம்ம கையில் எடுக்கிறப்பயே அந்த காற்றுக்கு வந்து அவ்வளோ லைட்டாக அப்படியே ஆடுது. ஸோ வந்து அந்த அளவுக்கு நமக்கு நல்லா மெல்லீஸாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சிப்ஸ் எண்ணெய் குடிக்காமல் மொறுன்னு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், நமக்கு வாழைக்காயோட ஸ்லைசஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது கூட நமக்கு ஒரு சில பொருட்கள் தேவை. அது என்னங்கிறதும் நம்ம பார்த்துடலாம். இந்த சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் இன்றைக்கி நான் ஒரு 10 வாழைக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த வாழைக்காய்க்கு தான் நான் இன்றைக்கி அளவுகள் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் நல்ல கலர் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்க்குறப்ப நமக்கு வாழைக்காயில் இருக்க அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வராமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யுங்க. நம்ம பெப்பர் பவுடரும் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ அந்த மிளகுமே கூட வாழைக்காயில் இருக்கிற வாய்வு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து கடைசியாக பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மிளகு வறுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெப்பர் பவுடரை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்தோன்னா நல்லா காரமாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம சால்ட்டு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 3மே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த சால்ட்டெல்லாம் நல்லா கரையிற வர ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வாழைக்காய் போல் எடுத்துருக்கிறேன். ஸோ வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப மினிமமாக வாழைக்காய் சிப்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக எண்ணெய் ஹீட் பண்ணதுக்கப்புறமா நேரடியாகவே வச்சு அதில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும். பாருங்கள், நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாழைக்காயை பொரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்ணு தட்டு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் அதில் வடிஞ்சிரும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கிற டைமில் வாழைக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, இந்த பபிள்ஸ்லாம் வந்து நமக்கு அடங்கணும். அது வரை இது வேகட்டும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், நான் இன்றைக்கி நிறையா குவான்டிட்டியில் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்து டேரெக்டாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணலை. நீங்கள் வந்து 1 இல்லை 2 அந்த மாதிரி செய்கிற டைமில் நம்ம டேரெக்டாகவே வந்து ஸ்லைஸ் பண்ணி போடலாம். நம்ம கடைகளில் எல்லாம் சிப்ஸ் போடுவாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி டேரெக்டாகவே வந்து ஸ்லைஸ் பண்ணலாம். அது இன்னும் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஆனால் என்ன, கையில் கொஞ்சம் ஆவியெல்லாம் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ பார்த்து செய்யணும். இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3/4 வாசி அடங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு 3 சேர்ந்த தண்ணி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு மாதிரி படப்படான்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். தண்ணி நம்ம எண்ணெயில் சேர்க்குறப்ப அது பொரிய தான் செய்யும். கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க. இந்த படப்படப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் சிப்ஸை. இப்படி நம்ம சேர்க்குறப்ப இந்த வாழைக்காயில் வந்து அந்த எல்லோ கலர் வந்து லைட்டாக இறங்கியிருக்கும். அந்த சால்ட்டோட டேஸ்ட்டுமே கூட லைட்டாக இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா பபிள்ஸுமே அந்த நுரையெல்லாம் அடங்கி வந்தாச்சு. இந்த மாதிரி வர டைம் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நல்லா சிப்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நம்ம வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு இருக்கிற வாழைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கணும். நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி வாழைக்காய் எடுத்து செஞ்சால் தான் சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். வாழைக்காய் வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் அந்த க்ரீன் கலரில் இருக்கணும். அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் கூட நமக்கு வந்து சிப்ஸ் நல்லா இருக்காது, டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அது வந்து முக்கியமாக பார்த்துக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின உடனே ஒரு 1 or 2 டேஸில் வந்து சிப்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சலசலப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த சிப்ஸ் வந்து ஒரு ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்காக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதெல்லாம் செய்கிறப்ப ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வட்டமாக மொறுன்னு சூப்பராக சுட சுட நம்மளோட வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயாச்சு. கடைசியாக ஒரே ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம். அந்த கருவேப்பிலையை இந்த எண்ணெயில் லைட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அந்த சிப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த சிப்ஸோட அந்த கருவேப்பிலையுமே அப்படியே சாப்பிட சொல்லி பழக்கப்படுத்துங்க. ஸோ கருவேப்பிலையும் நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு வாழைக்காய் இல்லை 2 வாழைக்காய் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மசாலா, பொரியல், பஜ்ஜி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணலாம். பட் நிறையா இருக்குங்கிறப்ப இந்த மாதிரி சிப்ஸாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஒரு லாங் டேர்ம் பர்பஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். நம்ம சேனலில் வாழைக்காய் மசாலா ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சவுண்டு பாருங்கள், சூப்பராக நமக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் நல்லா மொறுன்னு சிப்ஸ் ரெடி ஆயாச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 1 வீக் வரை நல்லாயிருக்கும். கடைசியாக அதில் நம்ம மிளகும் உப்பும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூள் வந்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இந்த மாதிரி மிளகும் உப்பும் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் இது சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சூடு வந்து ஆறிடணும், அது பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எஃபர்ட்டே போட வேண்டாம், கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உடையுது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான வாழைக்காய் சிப்ஸ் ரெசிபியை நான் சொன்ன ஒரு சில டிப்ஸோடு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.